சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து நீங்க இடம் பெறாதனால உங்களுக்கு மன வருத்தம் இருக்கா? டிசியில நீங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம நம்ம ஃப்ரான்ச்சைசி தான் அதை டிசைட் பண்ணுறது. அந்த டைமில் அவங்களுக்கு யார் வேணுங்கிறாங்களோ அவங்க சூஸ் பண்ணுற விஷயம். இது நம்ம கையில் எதுவும் கிடையாது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து நீங்கள் ரொம்ப சென்னையில் வரணும்னு சொல்லி ரொம்ப இல்லைங்க. இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாரும் சேஸ்கே ஆடணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அது எல்லாரோட சின்ன பசங்கள்லேருந்து யங் கிரிக்கெட்டர்லேருந்து எல்லாரோடைய ஆசை தான். ஸோ அது நம்ம கையில் கிடையாது. அது ஃப்ரான்ச்சைஸோட இது. அந்த டைமில் யார் சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான். இப்போ தொடர்ந்து ஒரு இளம் கிரிக்கெட் வீரராக இருக்குதுங்க. இந்த சமயத்தில் இளைஞர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் பழக்கம் அதிக அளவில் இருக்கு. அது வேணாண்ணா. இது அவங்களுக்கு என்ன ஒரு நீங்கள் என்ன அறிவுரைகள்? இல்லை நான் என்ன சொல்கிறேன், இது சத்தியமாக நான் எங்கேயும் பேசுறது இல்லை. எனக்கு அதை பற்றி தெரியும். அதனால் இது வேணாம். வேறு ஏதாவது முன்னாடி தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இளைஞர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரியும், எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இருக்கிறவங்க வந்து இப்போ நிறையா விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. அவங்க லைஃப் கோல் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நிறைய துறையில் வந்து நிறைய பேர் சாதிச்சுட்டே வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கூட செஸ்ஸில் வந்து அவங்க வின் பண்ணிட்டு வந்தார். அதெல்லாம் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெரியல. இந்த மாதிரி போனால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியல. மற்றபடி ஸ்போர்ட்ஸில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. இப்போ உங்களே கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஒன்றே ஒன்று தான், கஷ்டப்படணும். ஒரே விஷயந்தான். ஸோ நான் இப்போ நம்ம அங்கே சொன்னது தான், பிடிச்ச விஷயத்த நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதுக்கான பலன் கிடைக்கும். நீ வந்து பலனை நோக்கி போகக்கூடாது. ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். அதுக்காக நீ ஒன்று நிறைய மிருகத்திக்கணும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து மெயின் திங் அவனோட உடம்பு தான் அவனோட மூலதனம். ஸோ அவன் உடம்பு எவ்வளோ ஃபிட்னஸ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானோ அதுக்கான பலன் கிடைக்கும். ப்ளஸ் அவனோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், கமிட்மெண்ட் இதெல்லாம் தான் ஒரு நெக்ஸ்ட் லெவல் பண்ணும். பட் என்ன நடந்தாலும் அதாவது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கிடச்சிட்டே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டேஜில் வந்து பிரேக் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அப்போ அங்கேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ், நிறைய மேட்ச் விளாடணும், நிறைய நிறைய விஷயங்கள், இந்த மென்டாலிட்டி ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே நேர்கோட்டு போனால் மட்டும்தான் அவன் அடுத்த லெவலுக்கு வந்துகிட்டே இருக்க முடியும். இப்போ தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுகள் இருந்தாலுமே இப்போ இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பார்வை எப்படிங்கன்னா அது வந்து சூதாட்டம் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.